பிரசன்ட் கவர்மெண்ட்டை ஆதரிக்கக்கூடிய செய்தியாளர்கள், பிரசன்ட் கவர்மெண்ட்டை ஆதரிக்காத செய்தியாளர்கள், மூணாவது கேட்டகரி அன்பயஸ்ட் செய்தியாளர்கள். ஆதரிக்காத செய்தி ஊடகங்கள் அவங்க வந்து வேற மாதிரி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அன்பயஸ்ட் செய்தியாளர்கள் கொடுத்தாங்கன்னு சொன்னீங்கன்னா நான் ஒத்துப்பேன். எந்த இன்ஃபர்மேஷனுமே தெரியாமல் சிபிஐ எஃப்ஐஆர் எப்பங்க போடுவாங்க? நம்ம நாட்டில் வந்து சிபிஐ வந்து 1940 இருக்குது. சிபிஐ எப்பயாவது எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கன்னா மட்டும் சொல்லுங்கள். செய்தி ஊடகங்கள் ஃப்ளாஷ் கார்ட்ஸ் போடுறாங்கல்ல, கிளிக் பைட்ஸ் போடுறாங்கல்ல, அதில் சிபிஐ எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்க. சிபிஐ எஃப்ஐஆர் பதிவு பண்ணுவாங்களா இல்லை ஆர்சிங்கிற அந்த சீரியல் நம்பரில் பதிவு பண்ணுவாங்களான்னு பார்த்தீங்களா பிரபு? ஆர்சிங்கிறத மாற்றுவாங்க, எஃப்ஐஆர் ஆர்சின்னு மாறிடும். அப்போ எப்படி வந்து சிபிஐ வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணுவாங்க? எப்போ சார் மாறும்? கேஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆன உடனே சிபிஐயே டைரெக்டாக இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டாங்கன்னா டைரெக்டாக ஆர்சி போட்டுருவாங்க. ஸ்டேட் போலீஸ் கிட்ட இருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க இந்த கேஸில், அதாவது கரூர் ஸ்டாம்பேட் கேஸில். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, எஃப்ஐஆரை மாற்றி அமைப்பாங்க. பை டிஃபால்ட் மாற்றி அமைக்கும் போது கரூர் போலீஸ் ஸ்டேஷன் போட்ட கேஸ் இது. நம்ம ஊரில் போலீஸ் ஸ்டேஷன் இருந்தால் போடுவாங்கல்ல கேஸு, கரூர் போலீஸ் ஸ்டேஷன் போட்ட கேஸை சிபிஐ எடுத்துக்கும் போது எந்த எவிடன்ஸுமே இல்லாமல் போட்ட கேஸ் அது. அப்போ எடுத்த உடனேயே ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், அது ஃபைனல் கிடையாது. அந்த இதில் வந்து போட்ட கேஸை சிபிஐக்கு மாற்றி அமைக்கும் பொழுது ஆர்சின்னு ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க.